சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்காக பலியானவரும் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனைகள் எல்லாம் தான் சுமந்து கொண்டு பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு நம்முடைய பாவ சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்தவருமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி, தேவன் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நோக்கத்துக்குரிய பாதையிலே வருவதற்கென்று முன்குறித்து தெரிந்திருக்கிறார் என்பதை குறித்த வெளிச்சத்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். இந்த விடுதலின் சத்தியத்தை நீங்கள் கேட்கிற பொழுது, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட விடுதலையின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களையும் வெற்றியையும் அனுபவிக்கிற வாழ்க்கையாக இருப்பதாக என்று வாழ்த்தி, நாம் எதற்காக இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்ட பிறகும் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த ஒரு கணத்தோடு கூட பெயரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்த நோக்கத்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ரோமர் 8:29 வசனத்தின் அடிப்படையில் நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம் இல்லையா? இந்த ஒப்பாய் இருப்பது என்பதனுடைய விளக்கத்தை சொன்னேன். இப்போ அந்த சாயல் என்ற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் ஐகான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இதனுடைய காரியம் எதை குறிக்கிறேன்னு சொன்னால், ஒரு உருவம் மாத்திரமல்ல, அதனுடைய மாதிரியும் நமக்கு கொடுக்கிற ஒரு வெளிச்சமாக இந்த வார்த்தை இருக்கிறது. இப்போது இதற்கு சிறந்த உதாரணமாக எதை பெரும்பாலும் பயன்படுத்தும் என்றால், முற்காலங்களில் இந்த டைப்ரைட்டர் பயன்படுத்தியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கீ அழுத்தும் பொழுது ஒரு கம்பி மாதிரி போய், ஒரு எழுத்துடைய கம்பி போய் ஒரு பேப்பரில் அதை அடிக்கும் பொழுது, அந்த ரிப்பனோடு சேர்த்து அடிக்கும் பொழுது இந்த எழுத்தில் அந்த கம்பியில் என்ன எழுத்து உருவம் அல்லது டிசைன் இருக்குதோ அது அந்த கம்ப்யூட்டரில் அந்த பேப்பரில் இருக்கிற அந்த அச்சில் அடித்து பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்தா இதில் இருக்கிற அதே விதமான அந்த ஒரிஜினலுடைய அந்த வடிவம் அந்த பேப்பரில் பதிஞ்சிருக்கும். இதுதான் அந்த டைப் ரைட்டில் இருக்குது. அதில் தான் அந்த ஐகான்ற வார்த்தை அதுக்கு பயன்படுத்தப்பட்டுக்கிறது. இதை தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிற அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஆண்டவர் அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்கிற பாருங்கள். உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லைங்க, அவருக்கும் நமக்கு எந்த விதமான மாற்றம் இல்லைங்கன்னு இயேசுவோடு நம்மை ஒப்பிட்டு காண்பிக்கிற இயேசு தான் அந்த ஒரிஜினல் டைப் ரைட்டர். கீ என்றால் அது அப்படியே அச்சடித்து பேப்பரில் காணப்படுகிற எழுத்துருக்கள், அதான் நாம். இதை தான் இந்த ஐகான் என்ற அந்த சாயல் என்ற வார்த்தை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்ல இயேசு கிறிஸ்து அந்த ஒரிஜினல் கீ, அவர் அப்படியே அழுத்தப்பட்டு நமக்குள்ளே இருந்து நாம் அவருடைய அந்த பிரதிபலிப்பை, பிம்பத்தை, அந்த சாயலை, அதான் சொல்கிறேன் அந்த எழுத்தினுடைய வடிவத்தை, கிறிஸ்துவின் அந்த தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம். ஆனால் பிசாசு என்ன செய்வான், ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ சர்ச்சுக்கு போறியா, பைபிள் படிக்கிறியா, ஜெபம் பண்ணுறியா, வர்றியா, அதோடு கூட உன் டைம் முடிஞ்சது. மற்றபடி எல்லாரும் எப்படி வாழ்றாங்க அப்படி ஊரோட ஒத்துப்போ இன்னெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, நமக்கு ஆண்டவர் சொல்ல இயேசு கிறிஸ்து அந்த உண்மையான எழுத்து உருவமாகவும் நாம் அந்த பேப்பரில் பதிக்கப்பட்ட ஒரு எழுத்தினுடைய வடிவமாகவும் அதை அப்படியே வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமே. இதுதான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. இதை சத்ரு நிறைவேற்ற முடியாதபடி தடுக்கிற பொழுது சத்தியத்தின் வெளிச்சம் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த விடுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக, அந்த தெளிவை உங்களுக்கு கொண்டு வருவாராக. இந்த நோக்கத்தை ஆவியானவர் உங்களுடைய இதயத்துக்குள்ளே ஆழமாய் பதிய வைப்பாராக. எல்லா நாட்களும் எங்களை நடத்துவதற்கு துணை செய்கிற உங்களுடைய வேதத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு தந்து பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ளிருந்து நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தேவனே, உங்களுடைய அன்பின் ஆளுகை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள தாங்கள் வாழ்வதனுடைய இந்த வாழ்க்கை காலங்களில் என்ன நோக்கத்தோடு வாழ வேண்டும், தேவ நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு பலப்பட உதவி செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகள் விடுதலின் ஆசீர்வாதத்தில் எழும்புவார்களாக. சத்துனுடைய சகல திட்டங்களும் உடைக்கப்பட்டு சோர்வுகளை, கவலைகளை, பலவீனங்களை, மடிவுகளை விளக்கின அந்த விடுவிக்கப்பட்ட பாதைகளை வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.